என்னை பொறுத்தவரையில் பிரசங்கத்தை விட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களை இன்னும் ஜெபத்தில் மோட்டிவேட் பண்ணணும். உங்களை ஒரு ஜெப வீராங்கனையாக கர்த்தர் மாற்றணும். உங்களை ஒரு ஜெப வீரனாக கர்த்தர் மாற்றணும். அதுதான் என்னுடைய பாரம். சரியா? அதனால் நீங்கள் இனி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ஒரு இவேஞ்சலிஸ்ட்டு. நீங்கள் தான் உங்கள் வீட்டை பாதுகாக்கணும். உங்கள் தெருவுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம் எடுக்கணும். என் தெருவில் எந்த விதமான தற்கொலையோ விபத்துகளோ வேதனைகளோ எந்த குடும்பத்துக்கு வரக்கூடாது. சரியா? உங்கள் ஊருக்கு நீங்கள் காவலாளியாக இருக்கணும் என்று கர்த்தருடைய நாமத்தினால உங்களை நான் மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது வந்திருந்த ஜனங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அப்போது இன்னைக்கு பிற்பகலில் ஆண்டவர் என்னை திரும்ப பாரப்படுத்தினார். அந்த காரியத்தை நம்முடைய ஆன்லைன் வியூவர்ஸுக்கு விசேஷமாக இந்த மாலை கூட்டத்தில் அதை சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு ஏவுதலை, ஒரு பாரத்தை, ஒரு நடத்துதலை தேவன் தந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியம். நோட்டில் பெண்ணு நோட்டு வச்சு எழுதுறீங்களா? சரி. 1 சாமுவேல் கர்த்தருடைய பிள்ளைகளே 13ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம். யுத்த நாள் வந்தபோது, யுத்த நாட்கள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. பட்டயம் கிடையாது, ஈட்டியும் கிடையாது. யுத்த நாட்கள் வந்தபோது, யுத்த நாள் வரை, யுத்தம் இல்லாத வரைக்கும் கையில் பட்டயம் இல்லைனாலும் ஈட்டி இல்லைனாலும் ஒன்றுமே தெரியாது. பிரைஸ் காட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யுத்த நாட்கள் வந்த பிறகு தான் தேவனுடைய பிள்ளைகளே, யுத்த நாட்கள் வந்த பிறகு தான் தெரியும், ஐயோ கையில் பட்டயம் இல்லையே, ஐயோ கையில் ஈட்டி இல்லையே அப்படின்ற ஒரு டென்ஷன் உண்டாகும். யுத்த நாட்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போராட்டத்தின் நாட்கள். இந்த பூமியில் உபத்திரவம் உண்டுன்னு தானே ஏசப்பா சொன்னார். இந்த பூமியில் உனக்கு உபத்திரம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளு, இயேசுவாகிய நான் ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார்ல. அவ்வப்போது சில போராட்டங்கள் வீட்டுக்குள்ளே வரும், உங்களுடைய அலுவலகத்தில் வரும், தொழிலில் வியாபாரத்தில் வரும். இல்லை அப்படிலாம் ஒன்றும் வராது அப்படின்னு சொன்னால் நான் சரியான பிரசங்கியாக இருக்க முடியாது, நான் சரியான போதகராக இருக்க முடியாது. நம்முடைய அருமை ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், ஏதாயிலும் ஒரு போராட்டம் வரும், ஆனால் அது நம்மை மேற்கொள்ளாது. போராட்டம் வரும், மேற்கொள்ளாது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே நேரத்தில் இந்த மாம்சமும் ஆவிக்கு விரோதம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஒன்றோடு ஒன்று போராடிக்கிட்டே இருக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு. போராடிட்டு இருக்கு. நம்ம ஆவிக்குரியவங்க, ஜெபிக்கிறவங்க, பைபிள் படிக்கிறவங்க, ஆண்டவராகிய இயேசுவை சார்ந்து இருக்கிறவங்க. மாம்சம்னா என்ன? உலகம், பணம், சாப்பாடு, உலகத்துக்கு அடுத்த சிற்றின்பம், அதுதான் மாம்சம். அப்போ இந்த மாம்சமும் ஆவியும் ஒன்றோடு ஒன்று எப்போ பார்த்தாலும் மோதிக்கிட்டே இருக்கும். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒன்றோடு ஒன்று இணைந்து போகவே முடியாது. அப்போது இன்னைக்கு நான் என்ன உங்களோடு பேசுகிறேன்னா, யுத்த நாட்கள் வந்த போது தான் திடீர்னு பார்க்குறாரு ராஜா, என் கையிலையும் என் குமாரனாகிய யோனத்தான் அவன் கையில் மட்டும்தான் என்ன இருக்குது? ஈட்டியும் பட்டயமும் இருக்குது. தவிர நம்முடைய யுத்த வீரர்கள் கிட்ட ஒருத்தங்கிட்டையும் பட்டயம் கிடையாது, ஈட்டியும் கிடையாது. அவங்க எவ்வளோ பேர்? 13ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே 15ஆம் வசனம். சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவுக்கு போனான். சவுல் தன்னோடு கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிற போது ஏறக்குறைய 600 பேர் இருந்தார்கள். சவுலும் போதும், ஏறக்குறைய 600 பேர் கர்த்தருடைய பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது, தன்னோடு கூட இருக்கிற ஜனங்களை தொகை பார்க்கும்போது கவுண்ட் பண்ணுறாரு சவுல்.
நம்முடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, நம்மோடு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தா வெறும் 600 பேர் இருக்கான். இந்த 600 பேர்கிட்டையும் என்ன இல்லை, ஈட்டியும் கிடையாது, பட்டயமும் கிடையாது. பட்டயம் இது யுத்த காலத்தில் ஒரு மனுஷன் கையில் இருக்க வேண்டிய ஒரு சர்வ ஆயுதம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே 17ஆம் வசனம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் அது தேவனுடைய ஆவியின் பட்டயம். அப்போ இந்த நாட்களில் நம்ம புது உடன்படிக்கை நியூ டெஸ்ட்மெண்ட் கிறிஸ்டியன்ஸ். நம்ம பழைய ஏற்பாட்டில் தான் அம்பு, வில்லு, பட்டயம், ஈட்டி, ரதங்கள், குதிரைகள், குதிரை வீரர்கள் அப்படின்லாம் பழைய ஏற்பாட்டு கால சண்டை, அது யுத்தம். ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கும் வருகிற உபத்திரவம் எங்கேருந்து வருது தெரியுமா? எங்கேருந்து எப்படி வருது தெரியுமா? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே 11ஆம் வசனத்தை படிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நல்லா படிக்கணும் பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே. அதாவது இன்னைக்கு கொஞ்சம் பேர் இந்த சத்தியத்தை கேட்டாலும், இந்த இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, அந்த ஸ்க்ரீனில் அந்த வசனம் இருக்கட்டும், இதில் ஒரு 100 பேர் அக்கினியாக எழும்பிட்டீங்கன்னு வைங்களேன். ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதர் சொன்னார், ஒரு 100 பேரை ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று 100 பேரை என்கிட்ட கொடுங்க, இங்கிலாந்து தேசத்தை அசைத்து விடுகிறேன் என்று சொன்னார். அப்போ இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் யூடியூப்லேயும் டிவிலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் ஒரு 100 பேரை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு நான் கேட்குறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு இக்காலத்தின் உபத்திரவம், யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. மாம்சமும் இரத்தமும் உடையவன் மனிதன். மனிதர்களோடு நமக்கு போராட்டம் இல்லை. துரைத்தனங்கள், அப்புறம் அதிகாரங்கள், அப்புறம் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதாவது யுத்தம் உண்டு. அப்போ யுத்தம் கர்த்தருடைய பிள்ளைகளை, யுத்த காலம் அப்படின்னா யுத்தம் என்று வான மண்டலத்தில் பலவிதமான ஆவிகள், இந்த வான மண்டலத்தில் இன்னொரு பக்கம் துரைத்தனங்கள், இன்னொரு பக்கம் அதிகாரங்கள். இன்னைக்கு ஒருத்தர் கையில் ஒரு அதிகாரம் இருக்குன்னா அந்த அதிகாரத்தை வைத்து கொண்டு துஷ்பிரயோகம் செய்கிறது, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்போ ஒரு பையன் வீட்டில் சம்பாதிக்கான், அவன்தான் நல்ல வீட்டுக்கு அவன்தான் எல்லாம் பார்த்துக்கிட்டான்னா, அவன் கையில் ஒரு அதிகாரம் வந்துட்டு உடனே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தாயை மிரட்டுவான், தகப்பனை கூட சில ஆட்கள் மிரட்டுவான். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களும் தலை குனிஞ்சு போயினா, அவன் தான் சாப்பாடு கொடுக்கான், அவன் தான் நமக்கு உதவி செய்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுவாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டால், யுத்த காலம், ஏதாயிலும் ஒரு யுத்த காலத்தின் வழியாக நீங்கள் போகிறீங்களா? யுத்த காலத்தின் வழியாக நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்களா? உபத்திரவத்தின் காலத்தின் வழியாக நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்களா? விசுவாசிகளே, கர்த்தருடைய ஊழியர்களே, யாராவது எங்கேயாவது இருந்து இந்த ஆன்லைன் மீட்டிங்ஸில் கலந்து கொண்டிருந்தா பயப்படாமல் தொடர்ந்து கேளுங்க. யுத்த நாட்கள் வந்தபோது ஏன் பட்டயம் இல்லை, ஏன் ஈட்டி இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே எழுப்பப்படுகிறது. 600 பேர்கிட்ட இல்லை. விஷயம் என்னன்னு கேட்டால் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 13ஆம், அதாவது 1 சாமுவேல் 13:19. எபிரெயர் பட்டயங்களையாகிலும் ஈட்டிகளையாகிலும் பட்டயத்தையாகிலும் ஈட்டியையாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியர் சொல்லி இருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. ஒரு கொல்லன் கூட அகப்படலை. அதாவது பட்டயத்தை ஈட்டிய அதாவது உருவாக்க கூடாது. எபிரெயர் என்றால் இஸ்ரவேல் மக்கள், விசுவாசிகள்.
அதாவது பிசாசு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். பிசாசு தான் பெலிஸ்தியன். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான்? நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே போய் அவங்க ஈட்டியும் பட்டயத்தையும் யுத்த காலத்துக்காக தங்களை ஆயத்தப்படுத்தாதபடிக்கு, அதாவது இருக்கிற அதாவது பட்டயத்தையும் ஈட்டியும் உண்டு பண்ணணும்னா ஒரு கொல்லன் தேவை. ஒரு கொல்லன் தான் அதை இரும்பை நல்லா அடித்து அதை வந்து ஷார்ப்பாக்கி ஈட்டியாவது பட்டயத்தையாவது உண்டு பண்ண கொல்லனுக்கு தான் அந்த கிருபை இருக்குது. ஆனால் பெலிஸ்தீன் என்ன பண்ணிவிட்டான்? இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே நுழைஞ்சு அவ்வளவு கொல்லனையும் அவன் தூக்கிட்டு போயிட்டான். இப்போ கத்தியை தீட்டுறதுக்கு கொல்லனை தேடி தேடி பார்க்குறாங்க, ஒருத்தனும் காணோம். பட்டயமெல்லாம் மழுங்கி போய் கிடக்குது, ஈட்டிலாம் வளைஞ்சு போய் கிடக்குது. இது எப்போ அவங்க வந்து யுத்தத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளலை. அப்போ இப்போ போய் கொல்லனை தேடுறாங்க, கொல்லனை காணோம். ஒரு கொல்லனும் இல்லை. காரணம், பெலிஸ்தியன் அவ்வளவு கொல்லனையும் கொண்டு போயிட்டான். கொல்லன் யாரை குறிக்கிறது? ஈட்டியை பட்டயத்தை உண்டு பண்ணுகிறவன் அவன்தான் கொல்லன். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்களை என்னையும் ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தணும்னா ஒரு ஜெப வீரன் தேவை. ஆமென், ஜெப வீரன் தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெப வீரன் தான் பிறரை ஜெபிக்க வைக்க முடியும். ஆமாம், நல்ல யுத்தத்தில் பழக்குவிக்கப்பட்ட ஒரு யுத்த வீரன் தான் அடுத்த ஜெனரேஷனை, அடுத்த ஆட்களை ஊக்குவிக்க முடியும். அவன் தான் கொல்லன். ஆனால் இப்போ கொல்லனுக்கு இப்போ கொல்லனுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஒரு கொல்லனையும் காணோம், பிசாசு திருடிட்டான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு காலத்தில் இந்த ஏர்லி 90s எங்கே பார்த்தாலும் உபவாச ஜெபம்னு பெரிய பெரிய உபவாச ஜெபம் நடக்கும். இப்பவும் நடக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதாவது 80ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1980ஆம் ஆண்டுகளில் அடிக்கடி சபைகளில் உபவாச ஜெபம் நடக்கும். மக்கள் எப்படி வருவாங்க தெரியுமா? இந்த நாட்களில் இருக்கிற நவீன வசதிகளோ, இந்த நாட்களில் இருக்கிற சாலை வசதிகளோ, இந்த நாட்களில் இருக்கிற போக்குவரத்து வசதிகளோ, இந்த நாட்களில் இருக்கிற தொலைபேசி தொடர்போ அந்த நாட்களில் இல்லாத ஒரு காலம். ஆனால் மக்கள் தாகத்தோடு ஓடி வருவார்கள். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நாட்களில் கொல்லர்களை பார்க்க முடியல. ஜெபம் நடத்துகிறவர்களுக்கு பஞ்சம், பாட்டு பாடுகிறவர்களுக்கு பஞ்சம் கிடையாது. நான் சொல்றதுக்கு மன்னித்து கொள்ளுங்க, பாட்டு நடத்துகிறவங்களுக்கும் பஞ்சம் கிடையாது. ஆனால் ஜெபம் பண்ணுகிற ஆட்களுக்கும் ஜெபம் நடத்துகிற ஆட்களுக்கும் பஞ்சம். ஜெபம் பண்ணுவது வேற, ஜெபம் நடத்துவது வேற. நான் ஜெபம் பண்ணுறதா இருந்தால் என் ரூமுக்குள்ளே போய் என் ரூமை பூட்டிக்கிட்டு பரலோக தேவனுடைய கதவை தட்டி ஜெபிக்கணும். அது தனி ஜெபம். ஜெபம் நடத்துகிறது என்று கேட்டால், இப்போ நான் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நாம் அது கண்ட முடியாண்டவரே தோத்துறோமாப்பா அப்படி பண்ணால் என்னமோ பிரதர் ஜெபம் பண்ணுறான்னு வைங்க. அப்படி இருக்கக்கூடாது. நான் உங்களை வசனத்தை சொல்லி உங்களை ஜெபிக்க வைக்கணும். அதுதான் ஜெபம் நடத்துவது. அதுக்கு பேர் தான் ஜெபம் நடத்துவது. அப்போ இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை, ஈட்டியும் யுத்த ஆயுதங்கள் இருக்குல்ல. ஜெபம் என்பது ஒரு ஆயுதம், அபிஷேகம் என்பது ஒரு ஆயுதம். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் என்பது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனை அவன் கொண்டு போயிட்டானே, திருடிட்டு போயிட்டானே, தூக்கிட்டு போயிட்டானே. அதனால தான் இன்னைக்கு நிறைய சபைகளில் பரிசுத்தத்துக்கு அடுத்த போதனைகள் குறைந்து போய்விட்டது. உபதேசத்துக்கு அடுத்த போதனைகள் குறைந்து போய்விட்டது. உபவாச ஜெபத்தை பற்றி ஃபோக்கஸ்டு ப்ரீச்சிங் கிடையாது. பிளெஸ்ஸிங் ப்ரீச்சிங் தான் இன்னைக்கு அதிகமாக போயிட்டு இருக்குது. அது தேவை. என்னை பொறுத்தவரையில், நான் தேவனை தேடினால் பணம் என்னை தேடி வரும். ஆமேன்னு சொல்கிறவங்க, ஆமோதிக்கிறவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் தேவனை தேடினால் பணம் என்னை தேடி வரியா? ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு ஒரு சீரான குணத்தை தாரும் என்று குணத்தை நான் தேடினால், கர்த்தருடைய பிள்ளைகள், பணம் என்னை தேடி வரும். ஆமேன். தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்களில்
கொல்லனை அவன் பிடிச்சிட்டு போயிட்டான். கொல்லன் ஊரில் ஒரு கொல்லனும் கிடையாது. அதனால தான் யுத்த காலத்தில் பட்டயம் இல்லாமல் போய்விட்டது. பட்டயம் இல்லாமல் போய்விட்டது. இப்போ இப்போ இவங்களுக்கு பட்டயம் வேணும்னா, இவங்களுக்கு ஈட்டி வேணும்னா எங்கே போகணும் தெரியுமா? அவல நிலைமை. 20வது வசனத்தை படிங்க. 13:20. இஸ்ரவேலர் யாவரும் இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழுவிரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் ஈட்டி கூர்மையாக்குறதற்கு தீட்டணும். கூர்மையாக்கணும்னா பெலிஸ்தீனிடத்துக்கு போக வேண்டியதா பாருங்க, எங்க போக வேண்டியிருக்கு பாருங்க. பெலிஸ்தீன் இடத்துக்கு போக வேண்டிய ஒரு அவல நிலைமை. ஆமா, தென்னிந்திய திருச்சபைகளில் சில பேராயர்கள் ஆட்சி செய்யல, முன்னாள் நீதிபதிகள் ஆட்சி செய்கிறாங்க. நேற்று தூத்துக்குடிக்கு நான் போயிருந்தேன். தூத்துக்குடியில் அங்கே ஒரு தேவ மனிதர் என்னை சந்தித்தார். நான் பிஷப்பு போட்டாங்களா, தூத்துக்குடிக்கு பிஷப் வந்துட்டாங்கன்னா, எங்கேயா இன்னும் வரலையா பிஷப்? ஒன்றும் போடலை. அப்போ யார் நிர்வாகம் பண்ணுறது? ஒருவருடைய பெயரை சொன்னார்கள். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், திருச்சபையை நிர்வாகித்து நடத்துகிறது பிரதம பேராயராக இருக்கணும், அப்புறம் அந்த சபையின் பேராயராக இருக்கணும், அப்புறம் சபையின் போதகர் தான் சபையை நடத்த முடியும். எந்த அந்நிய மனுஷனும் சபையை நடத்த முடியாது. ஆனால் இன்றைக்கு அவல நிலைமை என்ன? ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது தேவனால் அபிஷேகம் பெறாத பீப்புள் சபையை நிர்வாகம் பண்ணுறான். அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இதை தான் கொல்லனை தேடி எங்கே போக வேண்டியிருக்கு? பெலிஸ்தீன்கிட்ட போக வேண்டியிருக்கு. நான் பேசுகிற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? ஆமாம், சபையாக இல்லாததுனால, சபையில் பரிசுத்தமும் ஜபமும் இல்லாததுனால, அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேராயத்தை நிர்வகிக்கிற அந்த மனுஷனுக்கு போக்குவரத்து செலவு லட்சக்கணக்கான பணம், மிஷினரிகளுக்கு போக வேண்டிய பணம், ஊழியத்துக்கு போக வேண்டிய பணம், ஆலய கட்டுமானத்துக்கு போக வேண்டிய பணம். இன்னைக்கு மனுஷனுடைய போக்குவரத்துக்கும் செலவுக்கும் அவன் ஊழியக்காரர்களை ஐயர்மார்களை உட்கார வச்சு கேள்வி கேட்குற அளவுக்கு அவல நிலைமை. அவங்க மேலே குற்றம் கிடையாது. அவங்க மேலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் தவறான பாதைக்கு போயிட்டாங்கன்னா பெலிஸ்தீன் கையில் ஒப்பு கொடுத்துருவாரு. மேக்சிமம் சிம்சோனை ஆண்டவர் பேக்கப் பண்ணி பார்த்தாரு. தாய் மூலமாக தகப்பன் மூலமாக பேசி பார்த்தாரு. கடைசியில் அவன் திருந்துறதா இல்லை. கடைசியில் பெலிஸ்தீன் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. பெலிஸ்தீன் கையில் அவன் அங்கேயே வாழ்ந்து கடைசியில் அவன் முடிவு பரிதாபமான முடிவு. என்ன ஒன்று, அவன் உயிரோடு இருந்து அடித்து நொறுக்குகிறதை விட அவன் மறிக்கும்போது ஏராளமானவர்கள் கொன்னான் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. என்று என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் மனுஷனுடைய அன்பு தணிந்து போன காலத்தில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளை ஃபோக்கஸ் பண்ணுங்க. யாரையும் குறை சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது கடைசி காலம். இப்படி தான் இருக்கும். ஆமாம், பிஷப் ஐயா உட்கார வேண்டிய சேரில் ஒரு உலக மனிதன் உட்கார்ந்து ஆட்சி செய்கிறான். தூத்துக்குடியில் ஒரு அவல நிலைமை. அதுக்கு காரணம் தூத்துக்குடி டயசிஸில் இருக்கிற அந்த முதலாளிமார்கள் தான் காரணம். முதலாளி ஒழுங்கா தொழிலை பார்க்கணும், வியாபாரத்தை பார்க்கணும். திருச்சபைகளுக்குள்ள அவனுடைய அட்டகாசம் இருக்கக்கூடாது. அது தூத்துக்குடியாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், அது கன்னியாகுமரியாக இருக்கட்டும், அது சென்னையாக இருக்கட்டும். நான் ஒரு ஊழியனாக இருந்தால் நான் ஒரு ஊழியன் செய்யணும். நான் போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸ் மேலே வேலையை செய்யணும். இங்கே பிசாசு உள்ளே நுழைந்து விட்டதுனால இன்றைக்கு ஒரு அவல நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எல்லாரும் பாரத்தோடு, ஆண்டவரே, கொல்லன்களை பெலிஸ்தியர் பிடிச்சிட்டு போயிட்டான், அதனால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் பட்டயம் எப்பொழுதும் கூர்மையாக இருக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? என் பட்டயம், என்னுடைய ஆவியின் பட்டயம் ஆகிய வேத வசனம் ஷார்ப்பாக இருக்கணும். நான் வசனத்தில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். நான் வசனத்தை நல்லா படிக்கணும். ஹல்லேலூயா. நான் வசனத்தை நல்லா படிக்கணும். நான் நல்ல வசனத்தை படிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வசனத்தில் ஊறி போயிருக்கணும். எந்த துருபதேசக்காரர்கள் வந்தாலும் ஆண்டவரை எதிர்த்து போராடுவதற்கண்டி கிருபை எனக்கு வேணும்.
அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் எனக்கு தரணும். உம்முடைய அன்பின் கைகளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிற இந்த நாளில், ஜெபித்த இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த இந்த சத்தியத்தின்படி, ஆண்டவர் யுத்த காலம் வந்தபோது தான் பட்டயங்க ஈட்டியங்க, ஐயோ நம்ம ஈட்டியெல்லாம் மழுங்கி போய் கிடக்க என்ற ஒரு அவல நிலைமைப்பா. ஆனால் எப்பொழுது நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, எப்பொழுது எங்களுடைய ஈட்டியும் எங்களுடைய 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 கர்த்தருடைய பிள்ளைகளை பட்டயமும் கூர்மையாக்கப்பட்டதா இருக்கணும்ப்பா, தீட்டப்பட்டதா இருக்கணும்ப்பா. ஆண்டவரை மழுங்கி இருந்தா அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதா இருக்கும்பா. எங்க கத்தி மழுங்கி போயிருந்தா அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதா இருக்கும்பா. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆன்லைன்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் ஜெப ஜீவியம் ஷார்ப்பா இருக்கட்டும், வசன ஜீவியம் ஷார்ப்பா இருக்கட்டும். எங்களுடைய ஜேஎம்எம் குடும்பம், எங்களுடைய யூடியூப் ஃபேமிலி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதிசயம் டிவி, ஷம்மா டிவி போன்ற டிவி சேனல்கள் யார் யார் இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள தேவ பலன் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாளைக்கு சென்று சொல்றாங்களோ அவர்களுக்காக உம்முடைய கைகளிலிருந்து நான் அற்புதங்களை எடுத்துக்கொள்கிறேன் அப்பா. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்க செல்போன் எடுத்து யூடியூபுக்குள்ள போய் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரின்னு டைப் பண்ணுங்க. அங்க நம்முடைய சேனல் ஓபன் ஆகும்போது சப்ஸ்கிரைப் என்ற இடத்துல டச் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் நடத்துவார். அனுதினமும் ஆவியானவரோடு தமிழ்ல, இங்கிலீஷ்ல, ஹிந்தியில மற்றும் தெலுங்கு மொழியில ஒவ்வொரு நாள் 5:30 மணி காலையில வருகிறது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டு கர்த்தருக்குள்ளே பலப்பட உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். போல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்துவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.